ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் மேக்கர் 65 எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. சாப்பிட்றதுக்குமே சிக்கன் சாப்பிட்டா அதே ஃபீலிங் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம மீன் மேக்கர் 65 பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு நான் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். இது சூடாக இருக்க தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இல்லை மசாலாலாம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம 65 பண்ணும்போது ஏதாவது வந்து பொரிக்கும் போது எண்ணெய் வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அப்போ வந்து மசாலா நல்லா இது கூட வந்து ஒட்டி வரும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து திரிஞ்சு போகாது. இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மீன் மேக்கர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்க்க போகிறேன். உங்கள் கலர் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அந்த கலர் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு இதே டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வரும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதுவுமே நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும் போது நல்லா வந்து மசாலா பைண்ட் ஆகி வரும், அதுக்காக தான். அவ்வளோதான், இது எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறோம்ல, இந்த ஈரமே நம்மளுக்கு போதும். எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவுமே தேவைப்படாது. இதை சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சூப்பராக மசாலா வந்து இது கூட ஒட்டி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சுட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், மசாலா எல்லாமே சூப்பராக வந்து கூட்டாயிடும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பாருங்கள், இந்தளவுக்கு வந்து சூப்பராக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா எல்லாம் கோட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து இது பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் மாதிரியும் சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரே டைமில் வந்து நான் எப்பயும் சொல்கிறது தான், நிறைய வந்து சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு போகிறீங்க. நம்ம ஒரே டைமில் வந்து நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொரிச்சுக்கோங்க. இது மசாலா எதுவுமே வந்து தெரிஞ்சு வராது. நீங்கள் எப்போயும் இது மாதிரி வந்து தண்ணி சேர்க்காமல் மசாலா மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மசாலா எதுவுமே வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சிக்கன் பொரிக்கும் போது இல்லை மீன் பொரிக்கும் போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு 2 சைடுமே நல்லா வந்து வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னாலும் இது ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து வெந்ததுன்னா போதும். நம்ம ஏற்கனவே வந்து சுடுதண்ணியில் போட்டிருக்கிறதால ஆல்ரெடி வந்து நல்லா வெந்து தான் இருக்கும். மசாலா மட்டும் நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா போதும். அவ்வளோதான், திருப்பி விட்டுட்டேன். இது 2 சைடுமே வெந்ததுக்கப்புறம் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இது கூடயே சேர்க்கும் போது அந்த எசன்ஸும் வந்து இதில் இறங்கியிருக்கும். ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இது வந்து வெளியில் எடுத்துலாம். அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கனை விட அவ்வளோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியில் வச்சிடுறேன். நான் வந்து 2-3 பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 பேட்சில் 3 பேட்ச் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வரும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து 2வது பேட்ச் போட்டுட்ருக்கேன். ஸோ கேப் இருக்க இடம் எல்லாமே போட்டுக்கிறேன் நான். ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த பேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த எண்ணெய்க்கு வந்து சரியாக இருந்தது. நீங்கள் எந்தளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துடுறேன். நான் 2 பேட்சுமாக போட்டு எடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.